ஜாலியோ ஜிம்கானா டைட்டிலே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எனக்கு இந்த படத்தோட டைரக்டர் சக்தி சிதம்பரம் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால எனக்கு இந்த படத்தோட அவுட்லைன் தெரியும். இந்த கதையில நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஹீரோ யாருன்னா பிரபுதேவா தான். ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான கதை. அது என்னன்னா பிரபுதேவா ஒரு பிரமாதமான நடிகர். களவாடிய பொழுதுகள் தங்கர் பச்சன் படம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆக்டரா அப்படிங்கிற அளவுக்கு அதில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர். அதில் வந்து நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு பிரபுதேவாவே இருக்க மாட்டார். அவ்வளோ டேலண்டான ஒரு ஆக்டர். இந்த கதைக்கு வந்து அவர் தான் கரெக்டாக பொருந்துவார். அப்புறம் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி அது சக்தி சிதம்பரத்துக்கு பிரபுதேவாவுக்கு நல்லா ஒத்து வரும். எனக்கு சக்தி சிதம்பரத்துக்கு முன் நல்லா ஒத்து வரும். ஏன்னா வந்து நீங்கள் என்னம்மா கண்ணு, இங்கிலீஷ்காரன், மகாநடிகன், கோவை பிரதர்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு. இங்கிலீஷ்காரனில் வர அந்த எனக்கும் வடிவேலுக்கு நடுவில் அந்த அருவா எடுக்கிற மீம்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கோவை பிரதர்ஸில் வர அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயம். எனக்கு பர்சனலாக சக்தி சிதம்பரம் டைரக்ஷன் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் வந்து இப்போ நான் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹீரோவா நடிக்கல. நான் ஒரு 100 படம் ஹீரோவா நடிச்சிருக்கேன். என்னன்னா நான் வந்து ஒரு வழக்கமான ஹீரோ இல்லை. 4 பாட்டு 4 ஃபைட்டு பண்ணிட்டு போற ஒரு ஹீரோ இல்லை. எனக்குன்னு ஒரு கதைக்குள்ள நான் பொருந்துறதை விட எனக்காக ஒரு கதையும் ஒரு கேரக்டர் அமைச்சா தான் அதில் வந்து நான் ஷைன் பண்ண முடியும். அதுதான் வந்து எனக்கு அமைதிப்படை மாதிரி படங்கின நண்பர் மணிவண்ணன் பண்ணுது. பி வாஸ் எனக்காகவே ஒரு வால்டர் வெற்றிவேல், ரிக்ஷா மாமா, நடிகன், வேலை கிடச்சிருச்சு நல்லா எடுப்பார். அதே மாதிரி குருதனபால், மாமன் மகள், தாய் மாமன் இந்த மாதிரி படங்க. அதுக்கப்புறம் வந்து சக்தி சம்பரம் தான் பக்காவா இதுதான்டா சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி படம் பண்ணவர் அவர் தான். என்னம்மா கண்ணு, இங்கிலீஷ்காரன், மகாநடிகன், கோவை பிரதர்ஸ்னு. எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஜாலியான படம் பார்க்க பிடிக்குங்க. நம்ம 1008 பிக்கல் புடுங்கல் இருக்கிறோம். இது போய் அங்கே போய் அழுகிறதுனா கஷ்டம். அதனால நான் எத்தனை படம் பார்த்தாலும் எனக்கு வந்து மைண்ட் ரிலீஃப்க்கு ஒரு 4 படம் கைவசம் வச்சுருக்கேன். ஒன்று தலைவர் படம், வாத்தியார் நடித்த அன்பேவா. அடுத்தது நடிகர் தலம் நடித்த ஊட்டி வரை உறவு. அப்புறம் நான் நடித்த நடிகன், காதலிக்க நேரமில்லை. இந்த 4 படம் வந்து கைவசம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அது எப்போ ஒரு மாதிரி டல்லாக ஒரு போராக ஃபீல் பண்ணாலும் கூட இந்த படங்களை போட்டு பார்த்துருவேன். அந்த வரிசையில் வந்து இந்த ஜாலியோ ஜிம்கானா நிச்சயமாக அமையும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஜாலிலோ ஜிம்கானா, கோலிலோ கும்கானா அப்படின்ட்டு எனக்கெல்லாம் ஒரு 6-7 வயசு இருக்கையில் வந்த ஒரு படத்தோட பாட்டு. அதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக பாருங்கள். இதில் வந்து நான் ட்ரைலரில் பார்த்தேன். ட்ரைலரா எனக்கு அதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதில் வந்து பிரமாதமான கண்டென்ட் இருக்குது. நல்ல ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். என்றைக்குமே ஒரு படம் ஜெயிக்கணும்னா அந்த ஒரு பாடி 4 லேடிங்கிற விஷயமெல்லாம் அது சக்தி சிதம்பரத்துக்கே கை வந்த கலை. அதில் அந்த 4 பேருமே நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த பேக்கேஜ் நல்லா இருக்கையில் ஒரு படத்தினுடைய சக்ஸஸ்க்கு அதுவே முக்கியமான காரணம். நானும் இந்த மாதிரி ஒரு ஜாலியான படம் பார்க்குற ஒரு ரசிகன் தான். என்னதான் நடிகனாலும் நம்மளும் ஒரு சினிமா ரசிகன் தானே. அதனால் நானே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு அவங்களை நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஒரு சுயநலத்தோட வாழ்த்துறேன். இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைஞ்சா மறுபடியும் அந்த ட்ரெண்டு வரும். ஒரு நடிகன் மாதிரி, உள்ளத்தை அள்ளித்தா மாதிரி, காதலிக்கு நேரமில்லை மாதிரி. அது வந்து தியேட்டரில் போனால் கலகலன்னு சிரித்து பார்த்துட்டு வரலாம். இப்போ கொஞ்ச நாள் அப்படி படங்கள் வரதில்லை. அதுக்காகவாது இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன்.